ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். லூகாஸ் டெஸ்ட். ஸோ ஹைட்ராக்சி டெரிவேட்டிவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த வருஷம் பப்ளிக்கில் கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வாங்க பார்க்கலாம். இது ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு கொஸ்டின். டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால். ஸோ இந்த ஆல்கஹாலை டிஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்கு தான் லூகாஸ் டெஸ்ட். ஸோ இந்த லூகாஸ் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 ரீஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஜிங்க் குளோரைட் ஆன்ஹைட்ரைஸ், இன்னொன்று வந்து HCl. ஸோ இப்போ 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 1 டிகிரி CH2OH, 2 டிகிரி CHOH, 3 டிகிரி COH. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆல்கஹால் தான், OHனா ஆல்கஹால். ஸோ CH2னா 2 ஹைட்ரஜன் தான் கண்டிப்பாக அது 1 டிகிரி, ஒரு ஹைட்ரஜன் தான் 2 டிகிரி, ஆனால் ஹைட்ரஜனே இல்லைன்னா அது டெர்ஷரி. ஸோ அப்போது அது ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறது லூகாஸ் டெஸ்ட். என்ன ரீஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரைஸ் அண்ட் HCl ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிங்க் குளோரைடு அண்ட் ஆன்ஹைட்ரைஸ்னால் என்னென்னா ட்ரையாக இருக்கும், வாட்டர் மாலிக்யூல்ஸே இருக்காது, அண்ட் HCl. இந்த பேர் வந்து லூகாஸ் ரீஜென்ட் இருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி டிஸ்டிங்விஷ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது 3rd டிகிரி, பிகாஸ் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் 2nd டிகிரி அண்ட் 1 டிகிரி. ஓகே, இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது டெர்ஷரி வந்து என்னது, COH. அப்போ ரொம்ப சிம்பிள், CH3. இது ஏன் எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம COHங்கிறது நான் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். அதை சுற்றி நம்ம வந்து ஆல்கைல் குரூப் எழுதுகிறோம், CH3. ஓகே, 2 டிகிரி CHOH. ஸோ CH3 எழுதுகிறோம், இங்கே வந்து ஒரு CH3, ஏன்னா 2 டிகிரி. அப்போ 1 டிகிரிக்கு ஒன்று தான், COH. அப்போ என்ன வரும், CH3. அவ்வளோதான். இப்போ இதை நேமிங் பண்ணலாம். நேமிங் பண்ணுறது பாருங்கள். ஸோ 1 2 3. அப்போது 3னா ப்ரோப், அப்போ ப்ரோப்பேன், ஏன்னா எல்லாம் சிங்கிள் பாண்டு, அதனால் ப்ரோப்பேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதனால் 2OL. அப்போ இங்கே வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, அப்போ 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2O. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு நேமிங் பண்ணோம், 1 2 3. இது ரொம்ப ஈஸி. இது பண்ணும்போது பாருங்கள், ஸோ ப்ரோப்பேன், அதே மாதிரி அழிச்சிட்றோம், அப்போ 2OL. ஸோ எங்கே இருக்குது, மெத்தில் குரூப் இல்லை, ஏன்னா சப்ஸ்டியூண்ட் இல்லை. ஸோ அடுத்தது இது வந்து எத்து, ஏன்னா 2 கார்பன், இத்தேன். அப்போது நமக்கு ஆல்கஹால் இருக்குது, அப்போ எத்தனால், ஏன்னா 2 கார்பன் தானே இருக்குது, அப்போ எத்து, அப்போ ஆல்கஹாலுக்கு எத்தனால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரீஜென்ட் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் HCl. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் HCl ப்ளஸ் HCl இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வாட்டரை தனியாக எலிமினேட் பண்ணுறதுக்காக பாக்ஸ் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ண போகிறோம். ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரைஸ். ஸோ அடுத்தது ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரைஸ். ஸோ அடுத்தது ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரைஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லா ரீஜென்ட்டும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ரொம்ப சின்ன சேஞ்ச் தான் பாருங்கள், CH3. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குளோரின் மட்டும் இருக்குது, அப்போது நமக்கு வாட்டர் போச்சுன்னா குளோரின் மட்டும் இருக்குது, அப்போ குளோரின் ப்ளஸ் H2O. ஸோ H2Oங்கிறது மீதி இருக்கிற வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி CH3 CH அப்படியே பார்த்து எழுதுகிறோம், CH3. ஓகே, OHக்கு பேர் என்ன பண்ணோம், Cl. அப்போ பாதி மீதி வாட்டர். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அடுத்தது ரொம்ப ஈஸி, நோ ரியாக்ஷன். அப்போது
இது வந்து டர்பிடிட்டி ஃபார்ம் ஆச்சு. டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிறது மூலிமா நமக்கு 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி சொல்லிடலாம். ஸோ இங்கே வந்து இமீடியட் டர்பிடிட்டி, இது பேர் என்னது, இமீடியட் டர்பிடிட்டி. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி, ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி. ஸோ இங்கே வந்து at room temperature, no reaction at room temperature. ஸோ இங்கே வந்து டர்பிடிட்டி ஆன் ஹீட்டிங் போடுங்க, டர்பிடிட்டி ஆன் ஹீட்டிங். ஸோ ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா IUPAC நேம் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. ஸோ 1 2 3, அப்போ குளோரோ இருக்குது, ஒரு ஆலஜன் ஃபேமிலி இருக்குது, அது முன்னாடி எழுதுங்க குளோரோ. அப்போ 2 குளோரோ. அப்போ என்ன வரும், ப்ரோப்பேன். ஏன்னா ஏன்னு என்ன சொல்கிறோன்னா சிங்கிள் பாண்ட், ப்ரோப்பேன். ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள் 1 2 3, அதே மாதிரி தான் 2 குளோரோ. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள் ஒரு 2 குளோரோ இருக்குது, நான் இங்கே மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் குளோரோ, இங்கே ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்குது. அப்போது 2 குளோரோ 2 மெத்தில், 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். ஸோ இங்கே பாருங்கள் 2 குளோரோ என்னது, ப்ரோப்பேன், ப்ரோப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் IUPAC கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தியரி எழுதாமலே எப்படி 5 மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறதுனா, தியரி எழுதாமலே இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே 5 மார்க் கிடச்சும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் விக்டர் மே டெஸ்ட்டோட வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வருஷம் பப்ளிக்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு 2 3 வாட்டி எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.